அன்பான நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் கார்த்திக் சதுரங்க ஆட்டத்தை எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைய ஆட்டத்தில் என்ன நம்ம கற்றுக்க போகிறோம்னா, இந்த ஆட்ட நுணுக்கம்னா பின்னுன்னு சொல்லுவாங்க. பிஐஎன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். சேஃப்டி பின்னோ ஸ்டாப்லர் பின்னோ கிடையாது. இது வந்து செஸ்ஸில் சதுரங்க ஆட்டத்தில் எதிராளியோட பீஸை நகர்ந்தாலும் அடிக்கலாம், நகரலைனாலும் அடிக்கலாங்கிற ஒரு மெத்தட் ஆஃப் லேர்னிங்கு. இப்போ அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காயின் மேஜிக் நான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு ரூபா காயின் இருக்குன்னு நல்லா பார்த்துங்க. இப்போ அந்த காயினை வச்சு நான் எப்படி ஒரு மேஜிக் செய்ய போகிறேங்கிறத பார்ப்போம். சும்மா உங்களுக்கு நம்ம மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் சில டான்ஸ் மூமெண்ட்லாம் நம்ம செய்யலாம். அது மாதிரி லவ்லி கிசஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம மக்கள் வந்து எந்தளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிறத பொறுத்து நிறையா இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. விரல் ஃபிங்கர் மல்டிப்ளிகேஷன், ஹை ஸ்பீட் மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேஜிக் ஒன்று இருக்குது. பார்த்துங்க, கையில் ஒரு காயின் இருக்கு, கையில் எதுவுமே இல்லை. சரியா? கையில் எந்த ஒரு எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ நான் செய்ய போகிறேன் பாருங்கள். இப்போ கை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயினுமே இல்லை. சரியா? அதாவது எந்த ஒரு காயினுமே இல்லை என் கையில். சரியா? இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நான் இந்த காயினை வந்து காற்றுலேருந்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி முடியிறப்ப அந்த காயினை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். வாங்க நேயர்களே, நம்ம ஆட்டத்துக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரூக் வந்து B2ல இருக்காரு, இந்த ரூக் வந்து F2ல இருக்காரு, கிங் வந்து E7ல இருக்காரு, குயின் வந்து E7ல இருக்காரு, நம்ம கருப்பு ராஜா வந்து E8ல இருக்காரு. இப்போ வெள்ளை ராஜா வந்து E1ல இருக்காரு. இப்போ பிளாக்கு ராணி வந்து வெள்ளை ராஜாவுக்கு செக் சொல்லியிருக்காரு. அப்போ செக் சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று கிங்கை நவுத்தலாம், இல்லை ஒரு பீஸை டெவலப் பண்ணலாம், இல்லை அந்த பீஸை அடித்து வெளில தள்ளிட்டு வெளில அனுப்பிடலாம். இப்போ அடித்து வெளில தள்ளுறதுக்கு எந்த ஒரு பீசஸும் இல்லை. சரியா? ஏன்னா அந்த பீஸை சொல்கிறப்ப அப்போ அந்த பீஸை அடித்து தள்ளணும்னா நம்ம பிஷப் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். நம்ம இப்போ செக் சொன்னோம்னா நம்ம இதை அடிச்சிடலாம். அடிச்சுட்டு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். அந்த 3 வழிகளில் ஏதாவது ஒரு வழியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கிங்கை மூவ் பண்ணலாமா யோசிக்கணும். ஃபஸ்ட்டு கிங்கை மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ணால் என்ன ஆகும்? சரி, கிங்கை மூவ் பண்ணால் கேன்சல் பாதிக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேன்சல் போயிடுச்சு, பாதுகாப்பு கட்ட முடியாது. ஆனால் செயற்கையாக நம்ம கட்டிக்கலாமே. அப்படி நம்ம செயற்கையாக கட்டினோம்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லா ஃபைல்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ரேங்க்கில் ஆக்டிவாக நம்ம கொண்டு வந்துட்டு நம்மளோட ஆட்டத்தை சூப்பராக பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணுறப்ப அந்த ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம என்ன மூவ் பண்ணுறோம், எப்படி நம்ம அட்டாக் இருக்குது, நம்ம மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ இந்த கிங்கோட எஃப் ஃபைல் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா F2ல வந்து ரூக் இருக்குது. ஸோ இதே சமயம் வந்துட்டு இந்த பி ரூக்கில் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ கிங் வந்து எங்கே நகர முடியும்? கிங் இங்கே நகர முடியும், இல்லை இங்கே நகர முடியும். இல்லை கிங் வந்து இந்த ராஜா வந்து ஒன்று இங்கே நகரலாம், இல்லை இங்கே நகரலாம். குயின் வந்து செக் வச்சுருக்காரு. இப்போ இங்கே இருந்துச்சு, இங்கே செக் வச்சுருக்காரு. இப்போ வெள்ளையோட மூவு, வெள்ளை வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிறத பார்ப்போம். வெள்ளை கண்டிப்பாக வெற்றி பெறும். எப்படி சொல்கிறீங்க? ஒரு நேர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு அழகான கைத்தட்டல் கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள் நேரு. சரி, நம்ம ஆட்டத்தோட நுணுக்கங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் நல்ல ஒரு பிரெயின் பவர் வருது, மெமரி ஸ்கில்ஸ் வருது, நல்ல மேத்தமெட்டிக்ஸ். அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நேர்கள் வந்து நிறையா சின்ன பசங்கள்லாம் நிறைய மேத்தமெட்டிக்ஸில் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன மூவ் பண்ணலாம்? ஒன்று இதை நவுத்தலாம். இதை நவுத்தினா அவரோட குயினை எடுக்க முடியாது, கிங்கை தான் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இல்லை இதை நகர்த்தலாம், இல்லை இதை நகர்த்தலாம், இல்லைன்னா இதை நகர்த்தலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோல் இங்கே நான் வச்சுக்கிட்டு இதை நான் நகர்த்துறேன். சரியா?
இப்போ வந்து குயினை எங்கேயும் நவர முடியாது. குயின் எங்கேயும் நவர முடியாது. இப்போ கிங்கு நவர்றாரு. கிங் நகர்ந்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் வந்து பீஸை டச் பண்ணணும், கரெக்டாக அங்கே நகர்ந்துடுறேன். ஸோ இப்போ நான் கிங்கை நகர்த்தாமல் இப்போ நான் குயின்ட்டு அடிச்சிட்றேன்னு வச்சுக்கோங்க. குயின்ட்டு அடிச்சிட்றேன், ஏன்னா அந்த பீஸு பின்னுங்கிறதுனால நான் அடிச்சிட்றேன். ஒன்றும் இல்லைன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். இதுதான் செக் வச்சுருக்காரு, இப்படி வச்சுருக்காரு. இப்போ இந்த மாதிரி பொசிஷன் அடிக்கிறாரு. அப்போ அந்த பீஸை கேப்சர் பண்ணலாம், கிங்கை மூவ் பண்ணலாம், இல்லைன்னா டிஃபெண்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஆல்ரெடி செக் வச்சுருந்தப்போ நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, இது கிங்கை மூவ் பண்ணுறது, இது வந்து அந்த பீஸை கேப்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கிங்கை மூவ் பண்ணிக்கிறேன். கிங்கையும் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா ரூக்கையும் மூவ் பண்ணலாம். நான் ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் கிங்கையும் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிளாக் கிங்கோட மூவ், பிளாக் கிங் கவுண்ட் பண்ணுவார் நம்பர் 1. அப்படிங்கிறப்ப நீங்கள் 75 மூவ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ அப்போ நான் கிங்கை டெவலப் பண்ணுவேன், இங்கே டெவலப் பண்ணுவார். இப்போ நான் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். 2வது மூவ் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் 3வது மூவு நான் இப்போ ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வர்றாரு, இங்கே வந்துடுறேன். 4. இன்னும் பிளாக் வந்து 71 மூவ் நகர்த்தணும். அப்படி 71 மூவ் நகர்த்திட்டாருன்னா ஆட்டம் சமனில் முடிஞ்சதுன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி மூவ் பண்ணுறாருன்னு. இப்போ நான் மூவ் பண்ணுறேன். ராஜா 6வது மூவ் நொத்திருக்காரு. அப்படி 6வது மூவ் நொத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது மூவ் நொத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் 69 மூவ் இருக்குது. அப்படி அந்த 69 மூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டம் சமனில் முடிஞ்சிடும். யாருக்கும் வெற்றி தோல்வி, 2 பக்கமும் வெற்றி தோல்வி இல்லாமல் முடிஞ்சிடும். ஸோ அதை நம்ம எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். 8வது மூவு 9, 10 இந்த மாதிரி வச்சு நான் சிங்கிள் ரோக் மேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வச்சு, அதாவது வெயிட்டிங் மூவ் நிறையா வச்சு இந்த ஸ்கொயர் கொண்டு போகலாம், இல்லை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் நான் வெயிட்டிங் மூவ் கொண்டு போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வாடிக்கையாளர்கள் வந்து என்னோட நேயர்கள் வந்து நிறையா நல்ல விஷயங்கள்லாம் என் மூலமாக நீங்கள் கற்றுட்ருக்கீங்க. அதனால் நம்ம அடுத்த செஷனில் என்ன விஷயங்கிறத நம்ம அடுத்தது வந்து ஸ்கீவர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.